ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வெல்டிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்லித்தர போகிறேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை. கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், வாய்ஸ் நல்லா இருக்கா என்னன்னு. அந்த இனாம் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற இந்த வீடியோவில் வெல்டிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் பேசிக்காக ஒரு நாலேஜுக்காக இந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த பம்பு வந்து செக்ஷன் போல்ட்டு சொல்லுவாங்க. அதாவது பூமியிலேருந்து அணைக்கிற அந்த ஃப்ளாஞ்சோட போல்ட் வந்து ஸ்லிப் ஆகிட்டு மரம் எல்லாமே. அதாவது நீங்கள் என்ன தான் டைட் பண்ணாலும் ஏர் வாங்கி ஓடும் பம்பு. அதனால் இந்த 4 போல்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் வெல்டிங் அடித்து. அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் இந்த கான்செப்ட் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் கொடுக்க போகிற டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும். நீங்களும் அதுமாரி ட்ரை பண்ணலாம். இப்போ அந்த நெட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷேக்காகவே இருக்கும். இப்போ அந்த நெட்டை ஃபுல்லாக மேலே ஏற்றிக்கிட்டு அது மேலே பார்த்திங்கன்னா வெல்டிங் பண்ணி கழட்ட போகிறோம். ஆல்மோஸ்ட் 4 போல்ட்டுமே தேஞ்சிச்சு மர. அதாவது நீங்கள் டைட் பண்ண உள்ள ஒன்று ஸ்லிப்பாகவும் ஒன்று வந்து டைட் ஆகாது. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஃபுல்லாக த்ரெட்டை ஏற்றிட்டு மேலே வச்சு வெல்டு பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை போட்டுனா நம்ம போகிற விவசாய வீடியோக்கள், வெல்டிங் டிப்ஸ், லேத் டிப்ஸ் எல்லாமே உங்கள் யூடியூப் பேஜில் ஷோ ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கிட்டிங்கன்னா வெல்டு அடிக்கிறோம். நம்ம நெட்டுக்கும் அந்த போல்ட்டுக்கும் நடுப்புற வச்சு வெல்டு அடிக்கிறோம். இது நீங்கள் அடிச்சுட்டு கொஞ்ச நாள் ஆற விட்டுட்டு லைட்டாக சுற்றியில் ஹேமரால் லைட்டாக மேலே, அதாவது அந்த கொண்டைம்பாங்க, அந்த கொண்டையில் ஒரு 4 தட்டு தட்டுனீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீ கிடைக்கும். அதாவது கீழே பாடியில் உள்ள மறைக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு 3 சாம்பிளுக்கு உங்களுக்கு வீடியோவாக 3 ஸ்டெட்டி நம்ம மேலே நெட்டை வச்சு நம்ம வெல்டு அடிக்கிறோம். இந்த போல்ட் நெட் வருதா என்னன்னு தான் இந்த வீடியோவில் ஒரு சேலஞ்ச். எப்படி அவுக்க போகிறோன்றது தான் பார்க்குறீங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வெல்டிங் வேலை முடிஞ்சிச்சு. இப்போ வந்து ஹேமரை வச்சு தட்டினா போதும். கொஞ்சம் கீழே வந்து பாடியில் கொஞ்சம் ஃப்ரீனஸ் கிடைக்கும். அதுக்காக நம்ம ஹேமரை வச்சு தட்ட போகிறோம். லைட்டாக, ரொம்பவும் தட்டக்கூடாது, ஏன்னா கேஸ்டிங் ஐட்டம் பட்டுன்னு வீரல் விட்டு கிராக் ஆகிடும். இப்போ அந்த ஃப்ளெக்ஸ் எல்லாம் மேலே உள்ள தட்டி விட்டிங்கன்னா நம்ம கையில் பட்டுச்சுன்னா அந்த கை கொஞ்சம் டேமேஜ் ஆகும். நம்ம கை தான். அதனால் ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளெக்ஸை வெல்டிங்கோட ஃப்ளெக்ஸை தட்டி விட்டுட்டிங்கன்னா நம்ம மேலே படாது. அப்புறமேலுக்கு நம்ம கழட்ட வேண்டியது தான். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். உங்களுக்காக வீடியோக்காக நான் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வீடியோ லென்த்துக்காக கொஞ்சம் கழட்டிட்டு உங்களுக்கு நான் லூஸ் பண்ணுற மாதிரி காட்டுறேன். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் சிரமப்பட்டு தான் கழட்டணும். அதாவது பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த போல்ட் வந்துட்டு வெளில. இது பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து அரரிக்காயின்ட்டு முக்கான்னு சொல்லுவாங்க. அதாவது முக்காயின்ட்டு அரரிக்கான்னு சொல்லுவாங்க. அதாவது பாடியில் வந்து அரரிக்காயின்ட்டு அரரிக்காய் தான் வரும். இப்போ வந்து ஓவர் சைஸ் ஃபஸ்ட்டே எப்போயே போட்டுருக்காங்க. போட்ட அவங்க வந்து பாடியை வந்து ஃபுல்லாக ஹோல்ஸ் பண்ணி பேக் சைடும் பொத்து விட்டுட்டாங்க. பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் அப்படியே தெரியும். ஸ்டெட்டு லாக் ஆகிறதுக்கு சிரமமாக இருக்கும். நம்ம ஸ்டெட்டு போட்டு புது ஸ்டெட்டு முறுக்கக்குள்ளே. இப்போ பார்த்திங்கன்னா இதான் அந்த பார்த்திங்கன்னா மேலே வந்து அரரிக்காய் சைஸ் இருக்கும். அது 24 26 ஸ்பேனர் போடுறது. கீழே 30 32 ஸ்பேனர் போடுறது. அதாவது முக்கால் ஸ்பேனர். ஓவர் சைஸ் செட்டும்பாங்க. இதை கைட்டியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிங்கன்னா நமக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக. நீங்கள் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுறதுனால நம்ம வீடியோ நிறைய பேர் ஷேர் ஆகும் யூடியூப் சைட்லேருந்து. அதனால் மறக்காமல் லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்காக நான் வந்து ஒரு ஸ்டெட்டாக உங்களுக்கு காட்ட முடியாது தட்டுறது எல்லாமே. அதுக்காக தான் கொஞ்சம் தட்டி தான் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் கழட்டணும்.
அதாவது வெல்டிங் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த ஃபீல்டுலேயே உள்ளவங்களுக்கு. இப்போ பிகினர்ஸ் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ 4த்தையும் நம்ம எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெட்டை போட்டு முறுக்க வேண்டியது தான். இது மரம் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். மேலே மரம் வரதுக்காக நம்ம கட் பண்ணிவிட்டு ஒரு மரையை த்ரெட் சொரிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். த்ரெட் சொரிஷனை போட்டு லாக் பண்ணினா கொஞ்சம் பாடியிலேருந்து நீங்கள் நெட்டை கழட்டக்குள்ளே பிற்காலத்தில் கழட்டக்குள்ளே செட்டாக வராது. அதுலேயே ஸ்டெட்டு மட்டும் பாடியிலே இருக்கும், நெட்டை மட்டும் நம்ம ஊற்றா போதும். அதுக்காக கொஞ்சம் த்ரெட் பேஸ்ட்டு கடையிலே விற்கிது, இந்த த்ரெட் சொரிஷன்பாங்க விற்கிது. அதை போட்டு கொஞ்சம் லாக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்டெட்டு கிரிப்பாக பிடிச்சிக்கும். இப்போ 2 ஸ்பேனரை போட்டு நெட்டை லாக் பண்ணி நம்ம ரிங்ஸில் டைட்டு ஏற்றிட்டு, இது உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காட்டில் எப்படி லாக் பண்ணி ஸ்டெட்டு டைட் பண்ணுறோன்னு அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக காட்டுறோம். கொஞ்சம் சூடாக இருக்குது, அதனால தான் வேஸ்ட்டை வச்சு பயன்படுத்தி டைட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா கட் பண்ணால அந்த சூடு இருக்குது, அதனால தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் டைட் நம்ம பண்ணிக்க வேண்டியது தான். நானே வீடியோ எடுத்துக்கிட்டு பண்ணுறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு கிளியராக இந்த வீடியோவும் காட்ட முடியல. ஓரளவு கிளியராக காட்டுறேன்னு உள்ள நம்பிக்கை இருக்குது. அதாவது நானே டைட் பண்ண உள்ள செல்லு நம்ம வீடியோ எடுக்க முடியாது, அதனால தான் கொஞ்சம் குவாலிட்டி இல்லாமல் ஆகிட்டு. ஆல்மோஸ்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆகிட்டு. ஏன்னா 4 ஸ்டெட்டையும் போட்டு புதுசாக லாக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபுல் டைட் பண்ணலாம் செக்ஷன் ஃப்ளாஞ்சை. ஒன்றுமே ஏர்லாம் வாங்காது, எந்த இதுவுமே லீக்லாம் எதுவுமே இருக்காது. மரையும் பார்த்தீங்கன்னா சுகராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் சந்திப்போம். அந்த இனாம்